வணக்கம் மக்களே. இந்தியாவோட 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு துவங்கியிருக்கு. அதோட தொடர்ச்சியா நேற்று ஜூலை 17 தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்க செல்ஃப் எனுமரேஷன், அதாவது சுய கணக்கெடுப்பு முறை மூலியமா அவங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்களே ஆன்லைன்ல பதிவு செஞ்சு இதை துவங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட முதற்கட்டமா ஜூலை 17 இருந்து ஜூலை 31 வரை ஆன்லைன்ல அவங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்களாகவே பதிவு பண்ண முடியும். ஸோ அதில் எத்தனை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொந்த வீடு இருக்குதா, கரண்ட் வசதி இருக்குதா, பைக், கார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களாவே அப்லோட் பண்ணக்கூடிய முறை தமிழகத்தில் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இதை அப்லோட் பண்ணணும். அதில் முதலமைச்சர் விஜய் அவங்க போட்ட போஸ்ட்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்மளோட கடமை, நம்ம எல்லாருமே இதை பதிவு பண்ணணும். இதில் துளி அளவு உங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியில் கசியாது, அதில் உறுதியாக இருக்குது கவர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக முழுமையாக உங்களோட இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணலாம். தயவு செஞ்சு அதை பதிவு பண்ணுங்க அப்படின்ற ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இது பதிவு பண்ணணும். 31க்கு அப்புறம் என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பர்சன்ஸ் நேரடியாகவே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணி அதுக்கான லிங்க்கும் நான் கீழே தரேன். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்லோட் பண்ணுங்க. இன்னொன்று, இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதாவது நிறைய கட்சிகள் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக பாமக இதை ரொம்ப வருஷமாக வலியுறுத்துறதா பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருடமாக நாங்கள் இதை வலியுறுத்திட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னா, சாதி வாரியான கணக்கெடுப்பு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் பல திட்டங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தமிழகத்தில் எந்த திட்டம் வகுத்தாலும் அது ப்ராப்பரான முறையில் மக்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னதான் சாதி அவாய்ட் பண்ணாலுமே அது இருக்கு நடைமுறையில். ஸோ நாம எத்தனை ஜாதி மக்கள், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றான விஷயத்த ப்ராப்பராக வெளிப்படை தன்மை, ஆல்ரெடி 2011 இது நடந்தாலுமே அது வெளிப்படையாக இல்லை, அது ப்ராப்பராக எடுக்கப்படல அப்படின்றது அவங்களோட கருத்து. ஸோ இந்த முறை அது சரியாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு இந்த பாமக அப்படின்ற கட்சிகள் சொல்கிறாங்க. அப்படின்னா இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, பல திட்டங்கள், அதாவது தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு இதை அடிப்படையாக வச்சு தான் நிறைய திட்டங்கள் இங்கே கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த நாம் பண்ணணும், அது நம்மளோட கடமை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் லிங்கில் உள்ளே போய் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுங்கள். எதுவும் உதவி தேவைப்பட்டால், அதாவது அது ரிலேட்டடான எதுவும் உதவி தேவைப்பட்டால் மாநில அளவிலான 1855 அப்படின்ற ஒரு எண்ணும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு என்ன உதவியானாலும் இது ரிலேட்டடாக கேட்டுக்கலாம். அது போக மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக சில நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாரும் ஆன்லைன்லேயே நம்மளோட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் யாரும் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நன்றி.